மக்காவிலிருந்து ரஹமத்துல்லா கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, 25வது சூரா 77வது வசனம், அதனுடைய தமிழாக்கத்தை போட்டிருக்கிறாரு. நபியே சொல்வீராக, நம்ம தமிழாக்கம் இல்லை, ஏதோ ஒரு நூலில் எடுத்து போட்டிருக்கிறார். உங்களுடைய பிரார்த்தனை இல்லாவிட்டால் என்னுடைய இறைவன் உங்களை பொருட்படுத்தி இருக்க மாட்டான். ஆனால் நீங்களோ சத்தியத்தை நிராகரித்து கொண்டே இருக்கிறீர்கள். எனவே அதன் வேதனை பின்னர் உங்களை கண்டிப்பாக பிடித்தே தீரும். இந்த ஆயத்திற்கு விளக்கம் வேண்டும் அப்படின்ட்டு இருக்கிறது. குல் மா யபோபி பிக்கும் ரப்பி, எனது இறைவன் உங்களை விட்டு வைத்திருக்க மாட்டான். லவ்லா துவாவுக்கும், உங்களுடைய பிரார்த்தனை இல்லாமல் பிரார்த்திச்சுக்கிட்டு அல்லாஹ் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வணங்கி கொண்டு இருந்திருக்காவிட்டால் உங்களை விட்டு வைத்திருக்க மாட்டான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. நான் நம்முடைய தமிழாக்கத்தை உங்களுக்கு வாசிக்கிற புரிகிற மாதிரி இருக்கும். உங்களது பிரார்த்தனை, உங்களதுன்னா மக்களை நோக்கி எல்லாம் சொல்கிறான், மக்களே உங்களுடைய பிரார்த்தனை துவாக்கள் மட்டும் இல்லை என்று இல்லாதிருந்தால் என் இறைவன் உங்களை விட்டு வைத்திருக்க மாட்டான். நீங்கள் ஏதோ துவா செஞ்சுக்கிட்டு இருக்க போய் உங்களை விட்டு வச்சிட்ருக்கிறான். நீங்கள் துவா மட்டும் அல்லாஹ் படுத்து வணங்காமல் மட்டும் இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பொய்யென கருதி விட்டீர்கள், நீங்கள் இந்த போதனையை பொய்யின்னு கருதி விட்டீர்கள், கட்டாயம் அதற்கான தண்டனை ஏற்பட்டே தீரும் என்று கூறுவீராக அப்படின்னு வருது. இதில் அல்லாட்ட துவா தான். காஃபிர்கள் கூட என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாட்ட துவா செஞ்சுருவானுவோ. மக்கத்து முஸ்ரிக்கு கூட ஒரு துன்பத்தில் சிக்கலில் மாட்டி கொண்டிருக்கும்போது, இறைவா லைன் எங்களை இதிலிருந்து காப்பாற்றினால் நாங்கள் நன்றி செலுத்துவோண்டு அல்லாட்ட துவா செஞ்சுருவாங்க. அப்போ அல்லாவிடத்தில் துவா செய்தல் என்கிற ஒரு தன்மை ரசூலுல்லாவின் முதல் எதிரியாக இருந்த மக்கத்து காஃபிர்கள் இருந்தாங்களே, அவங்கள்ட்ட அது இருந்துச்சு. நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டம் துன்பம்னா ஒன்று அல்லான்றீங்க, அதனால தான் உங்களை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த அல்லாவை என்னை கூப்பிடுறவங்க விஷயத்தை உன்ட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னு வையி, உன்னை விட்டு வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இதை விளங்குறத என்ன செய்யணும்னா, மக்கத்து காஃபியர்களுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் அவங்க முஸ்லீமா இல்லையங்கிற அடிப்படையில் பார்த்துக்கிட்டு வேறு மாதிரி விளங்குவீங்க. முஸ்லீமா இல்லை தான், ஆனால் அவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்களா இல்லையா? பல விஷயங்களுக்கு கப்பலில் போகும்போது துவா செய்வாங்க, துன்பத்துக்கு துவா செய்வாங்க. அல்லாஹ் துன்பத்திலேருந்து காப்பாற்றின உடனே துவா செய்யாத மாதிரி போயிட்டு இருப்பாங்க. மர்றக்க அல்லம் எதுவுனா இலால் துர்ரின் மசஹு, அவனுக்கு இந்த துன்பத்தை நீக்குவதற்கு என்னை அழைக்காதவனை போல் போய்கிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மக்கத்து காப்பியர்கள் அல்லாவுக்கு என்ன தான் இணை வைத்தாலும் துன்பம் கஷ்டம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் யாழ்லான்றுவாங்க. அடே உள்ளு ஆள் மனசுலேருந்து அல்லாவை பற்றி நினைக்கிறிய, அல்லாவை கூப்பிடுறிய, அந்த துவா மட்டும் இல்லைன்னா உன்னை விட்டு வச்சுருக்க மாட்டேன். நான் ஒருத்தன் இருக்கிறேங்கிறது அப்பப்போ நீ முத்திரை பதிச்சிடுற, அதனால தான் உன்னை விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அர்த்தத்தை பாருங்கள். உங்களுடைய துவா இல்லாவிட்டால், லவ்லா துவாவுக்கும், உங்களுடைய பிரார்த்தனை இல்லாமல் இருந்தால் என் இறைவன் உங்களை விட்டு வைத்திருக்க மாட்டான். உங்களை விட்டு வச்சிருக்கிறான் அழிக்காமல். ஏன் துவா செய்கிறீங்க? துன்பம் கஷ்டம் நேரும்போலாம் துவா, மக்கத்து காஃபிர்கள் எல்லோரும் துவா செஞ்சாங்க. எல்லோரும் அல்லாட்ட என்ன செய்வாங்க, கஷ்டம்ன்றது சாதாரண விஷயங்களுக்கு தான் சிலைகள்கிட்ட போவாங்க. பெரிய பெரிய விஷயத்துலாம் அல்லாட்ட வந்துடுவாங்க. பயங்கரமான விஷயத்துலாம் யார்கிட்ட போயிடுவாங்க, அல்லாட்ட போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அவளை குல் மா யபோபிக்கும் ரப்பி, என் இறைவன் உங்களை விட்டு வைத்திருக்க மாட்டான். லவ்லா துவாவுக்கும், உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம்.